கெட்ட விஷயங்கள் தான் ரீச் ஆகுது. அதை பற்றின உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். சரி, அடுத்தது ஹட்சன் டேனியல், டென்சி, அவனுடைய பெற்றோர். குட் ஈவினிங் சார். திருமதி பிரபாகர். இப்போ என்னுடைய பையன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். +1 வந்து என்ன குரூப் எடுக்கணும்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. பயோமேக்ஸ் எடுத்தாலும் நீட்டுங்கிறதுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் என்ன குரூப் எடுக்கலாம், வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி என்ன குரூப் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 15 வயசுக்கு அப்புறமா வந்து குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதிர்த்து பேசுகிறது, இந்த பசங்கிட்ட நிறைய இருக்குது. அதில் இருந்து உங்களுடைய சில ஆலோசனைகள். அடுத்து can I go to Shivani? Yes. Good evening, sir. We are happy to have you here, sir. Sir, is it better to do a professional course first, or it is better to do it after a degree, sir? We go to Deepthi. Good evening, sir. What are the biggest challenges that you have faced during the initial stage of your IAS tenure, sir? We'll go to Shiny. Good evening, sir. Sir, my question is, how can one be successful in their professional life, sir? கொஞ்சம் பேர் தான் கூப்பிட முடிஞ்சுச்சு. திரு ராம் பிரசாத் ஒரு கலெக்டிவாக வரணும்னு சொல்லி ஆராதனா 1A ஸ்டூடெண்ட்டுடைய ஃபாதர். குட் ஈவினிங் சார். 2 கொஸ்டின் எனக்கு. ஒன்று வந்து என்னோடய டாட்டர் வந்து நிறைய ஃபீல்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு பீரியடில் ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. ஸோ எதில் வந்து அவள் எக்ஸல் பண்ணுவா, எந்த விஷயத்தில் அவளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது ஒன்று. செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 கேர்ள் டாட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு, கேர்ள்ஸு. ஸோ அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லதா, இல்லை நிறைய பேர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஐ நீட் அ சொல்யூஷன் ஃபார் திஸ். அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக சக்சீட் ஆக முடியல, ஷார்ட்கட்ஸில் போகிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா கஷ்டப்பட்டு, பிகாஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து நேர்மையாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, சக்ஸஸ்க்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்கள் வேர்ட்ஸ். ஆசிரியர்களே, மிகச்சிறப்பான ஒரு மாலை என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன். இப்போது அது உறுதியாகிவிட்டது. இப்போ வந்து ஒரு 5 கொஸ்டினாக எவ்வளோ அழகாக இருக்குது. மீன்ஸ் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள். செல்ஃபோன் வந்து ஒரு 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 தேவையான ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா? அடுத்து வேலை வாய்ப்பு குறித்து, அல்லது அந்த மேடம் ஆரம்பித்தாங்க, மதர் வேலை வாய்ப்பில் வர மாதிரி என்ன படிச்சுட்டு அப்படின்னு ஆரம்பித்து, அப்புறம் பசங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஸோ எதிர்த்து பேசுகிறது பிரச்சனையா, இல்லை வேலை வாய்ப்பை தேடி வருகின்ற படிப்பு பிரச்சனையா, 2மே முக்கியம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறது, அவங்க ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து என்னம்மா கேட்டிங்க, படிக்கலாமா? டிகிரி முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஓகே. இட்ஸ் அபவுட் ஜென்ரலி இந்த புக்கில் இருக்கிற விஷயம் என்ன படிக்கலாம் அப்படின்றத அப்படி எடுத்துக்கலாம். வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ ஃபேஸ்ட் இன் IAS அப்படின்னு ஒருத்தவங்க, ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 5 கேள்விலையும் சொல்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். இந்த கதையில் வந்து என்ன வருதுன்னா, வாழ்க்கையில் வந்து நான் 11 வருஷம் படித்தேன். 4 அட்டெம்ப்ட் IASக்கு எழுதினேன். கல்லூரியில் படிக்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி கல்லூரிக்கு போகும்போது ஒரு 6 கல்லூரிகளில் படித்தேன். நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போனேன், ப்ரொஃபஷனல் காலேஜ் போனேன். எப்படி சார் 6 கல்லூரியில் ஒருத்தர் படிக்க முடியும்னிங்கன்னா, அப்போ வந்து 93, 92 அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக 12th போவோமா, அல்லது நேரடியாக ஸ்கூல் மார்க்கை வச்சு 12th போவோமான்னு ஒரு கேஸ் நடந்தது. அது சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போச்சு. அதனால் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸோட அட்மிஷன் லேட் ஆச்சு. அதனால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் எனக்கு உருவாயிடுச்சு. ஸோ என்னாச்சு, அப்போது ஜனவரி மாதம்தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் வெட்டினரி காலேஜில். அதுக்கு முன்னாடி கோவை ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அப்புறம் ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து ரிலீவ் ஆகி இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் கிடச்சிது, ஆனால் போகலை. வெட்டினரி கவுன்சிலிங் போய் கிடைக்கல. திருப்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு திருப்பி வெட்டினரி கிடைக்கும்போது இருந்து ரிலீவ் ஆகிப்போ அங்கே ஜாயின் பண்ணும்போது வாழ்க்கையில் எவ்வளோ கல்லூரிகளை பார்க்கும் பொழுது இப்போவும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அருண் அதான் கேட்டார், எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க? தொடர்ந்து ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இயற்கையை உருவாக்கி இருக்குது. அப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்றது என்னன்றது முதல்ல ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது. இந்த பொன்மொழி சொன்னவர் பேர் தலாப், நசீம் நிக்கோலஸ் தலாப். மிகப்பெரிய
எழுத்தாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதாவது வாழ்க்கையில் வந்து வயசாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி வந்து ஆச்சரியப்படுவது. ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டோம்னா நம்ம டு சஸ்டெயினபிளி கெட் அஸ்டானிஷ்ட் அப்படின்னு கெவின் கெல்லி அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது வந்து மிக முக்கியமானது. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல, சக்ஸஸ் அடைகிறதுக்கு அதுக்கு நான் சேலஞ்சஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்ன சக்ஸஸ்? வாட் இஸ் சக்ஸஸ்? கை நிறைய பணம் இருக்கிறது சக்ஸஸா, அல்லது பெரிய பதவியில் இருக்கிறது சக்ஸஸா, அல்லது ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது சக்ஸஸா? இப்போ ஒரு குயில் எடுத்துக்கோங்களேன். ஒரு குயில் பாடுது அப்படின்னா, குயில் வந்து பாட கேட்டு ரெக்கார்ட் பண்ணி பல முறை யூடியூப்பில் லைக் வாங்குறதுக்காக பாடலை. அது சந்தோஷமாக இருக்கிறது, அது பாடுகிறது. அதற்காக பாடுகிறதா? இயல்பாக பாடுகிறது. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜென் வாழ்க்கை என்று சொல்கிறார். அது தத்துவம். வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒருத்தர் வெற்றி அடைஞ்சவர் எப்படி இருப்பார் அப்படின்றத பார்த்து அந்த டெஃபினிஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா தலாப் சொன்ன டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. என்னது அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து தனியாக இருக்கும் பொழுது கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவரை பார்த்து அவரே வெக்கப்படலையோ அவர் தான் வெற்றி அடைஞ்சோம். இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். ஒன் ஹூ இஸ் நாட் அஷேம்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் வென் ஹி இஸ் அலோன் இஸ் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிற வயசு உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் பின்னாடி இந்த டெஃபினிஷன் அவர் இந்த விழாவில் கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த கதை. வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் வந்து கடவுளத்திலே வேண்டிக் கொள்கிறார். கடவுள் அல்லது இயற்கை அல்லது நம்பிக்கை உள்ள ஒரு எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு இடத்துல வேண்டிக் கொள்வேன். என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் எப்போ என்னோடயே இருக்கணும், கடவுளை கூப்பிட்டு நீங்கள் என்னோடயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் உன்னோடயே இருக்கேன். நீ 12th படிக்கும்போது இருக்கேன், நீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகும்போது இருக்கிறேன், நீ வந்து உனக்கு கல்யாணம் ஆகும்போது இருக்கேன், எல்லா சூழ்நிலைகளையும் உங்களோடயே இருக்கேன் அப்படின்னு கடவுள் ஒத்துக்கிட்டார். கடவுள் ஒத்துக்கிட்ட பிறகு அவர் கடற்கரையில் மாதிரி வாழ்க்கையில் ஈரமான ஒரு பகுதியில் நடக்கிறார். அவருக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வருகிறது. அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்க்குறார், பின்னாடி திரும்பி பார்க்குறார், இன்னும் 2 காலடி தடங்கள் இருக்கின்றன. அவரோட காலடி தடம், அது தொடர்ந்து 2 காலடி தடம் வருது. ஓகே, கடவுள் பின்னாடி இருக்கார் அப்படின்ட்டு அவர் நினச்ச கோர்ஸ் கிடைக்குது. அந்த பள்ளியில் முதலிடம் வாங்குறார், சந்தோஷப்படுறார் அந்த குழந்தை. அப்போது பின்னாடி திரும்பி பார்க்குறார், 4 காலடி தடம் தெரியுது. 2 இவரோடது, 2 கடவுளோடு. ஸோ கடவுள் நம்மளோடய வந்துட்டுருக்கார், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். பின்ன அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆக்சிடெண்ட் வருது, அல்லது அவருக்கு நினச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கல, அல்லது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஐஏஎஸில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. சோகமாயிடுறார். சோகமாகும்போது திரும்பி பார்க்குறார், அங்கே எத்தனை காலடி தடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 தான் இருந்தது. கடவுளை காணோம் அப்படின்னு இவர் நினைக்கிறார். சரி, நீ வந்து என்னை விட்டு போயிட்டார். அப்புறம் திருப்பி இன்னொரு சந்தோஷம் வருது, பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, 4 காலடி தடம் இருக்குது. அடுத்து ஒரு பெரிய சோகம் வருது, 2 தான் இருக்குது. அப்போ அவர் கடவுளிடத்துல கோபித்துக் கொள்கிறார். நீ என்ன, எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னை விட்டு போயிடுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட வேண்டி பேசும்பொழுது அவர் திருப்பி அவர்கிட்ட சொல்கிறார், தம்பி அல்லது பெண்ணே, கஷ்டம் வரும்பொழுது ஆக்சுவலாக நீ தடுமாறின, அதனால் உன்னை நான் தூக்கிட்டேன், என்னோட கரங்களில் தூக்கிட்டு நான் நடந்து வந்தேன். நீ பார்த்த 2 காலடி தடங்கள் வந்து உன்னோடது இல்லை, என்னோடது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நேர்முக மனப்பாங்கோடு எதிர்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை வருவதற்காகத்தான் நான் அந்த பாட்டை சொன்னேன். நின்னை சரணடைந்தேன் என்கின்ற பாடலில் வந்த வரியில், நல்லது தீயது நாம் அறியோம், நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லவை ஓட்டுக, நல்லவை நாட்டுக, தீமையை ஓட்டுக என்று சொல்லியிருப்பார். ஆக மொத்தம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களின் வழியாக நன்மைகள் வரக்கூடும். அடுத்து அந்த எதிர்த்து பேசுறது அப்படின்னு ஒரு சொன்னாங்க. செல்ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் குறித்து நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன. அதுலேருந்து சில நன்மைகள் மட்டும் நான் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறோம். அதில் என்னென்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெற்றோர் எழுந்து, எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்கார்கள்னா, எனக்கு 2 பெண் குழந்தைகள்,
அவங்கள நம்ம சரியாக வளர்க்குறோமா இல்லையான்றத அவங்களோட பேசும்பொழுது தான் இந்த யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படின்ற பொன்மொழி அந்த கவிதை கிடைத்தது. அதை எழுதி என்னோடய ஹாலில் ஒட்டி வச்சுட்டு என்னோடய பெண் கோபிகா தீபிகா 2 பேர்ட்டையுமே இதை நாங்கள் படித்து டிஸ்கஸ் பண்ணோம். சின்ன வயசில் இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கவிதையை படித்தேன் நான். நீங்கள் வந்து என்னோடய குழந்தைங்க இல்லையாமே, உங்களுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குது. அப்போ என்னோடய அப்பாவோட வாழ்க்கையிலேருந்து அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது, பையன் ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தான் இந்த 6 கல்லூரிகளுக்கும் கூப்பிட்டு என்னை அழைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பணம் கட்டிட்டு திருப்பி வாங்குறது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெற்றோருக்கு எவ்வளோ சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் 3வது அட்டம்ப்ட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நான் டெல்லியில் இருந்தேன், அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவர் உள்ள ஹாஸ்பிட்டல் ஐசியூ யூனிட்டுக்குள்ளே போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு, அவனுக்கு சொல்லிடாதீங்க, அவன் படிப்பு கெடும் அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐசியூலேருந்து வரலன்னா நான் பார்த்தே இருக்க மாட்டேன், எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்னை அந்த மாதிரி வரணும், அவரோட லைஃபே எனக்காகத்தான் அவர் அர்ப்பணிச்சிருக்கார் அப்படின்றத புரிந்து கொள்ள செய்கிற மாதிரி வளர்த்தாரா இல்லை நான் வளர்ந்துக்கிட்டேனா அப்படின்னு தெரியல. என் பொண்ணுங்க ஒவ்வொரு முறை ஏதாவது சின்ன தவறு செய்யும்போது நான் சொல்லுவேன், உன்னை சரியாக வளர்க்கலாமா, அதனால தான் எனக்கு தான் நான் வந்து தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க இல்லைப்பா நாங்கள் தான் சரியாக வளர்ந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் கிடைக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து அப்படின்றாங்க. எந்த மாதிரியான குழந்தைகள் அப்படின்னா யார் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், பெருமவற்றுள் நாம் பெறக்கூடிய சொத்துக்கள், சேர்க்க வேண்டிய பணம், செல்வம், அல்லது கார், அல்லது வீடு, அல்லது பணி, பதவி, பட்டம், அப்புறம் நகை. ஒரு பெற்றோர் நிறைய மோதிரம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய செல்வம் பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை. நமக்கு கொஞ்சம் தெரியும், அருண் பிரசாத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும், புக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கார். ஆசிரியர், பேராசிரியர், தலைமை ஆசிரியர், மேடம்க்கெலாம் நிறைய தெரியும். பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ யாருக்கு தெரியல? திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் சொன்னார், பெருமவற்றுள் யாம் அறிந்தது இல்லை, அறிவறிந்தனா அறிவு நிறைய இருக்குது. அறிய வேண்டிய அறிவை அறிந்த, சரியான அறிவை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. அந்த மாதிரியான பையன் குழந்தைகள் எந்த மாதிரி குழந்தைகள், அறிய வேண்டிய குழந்தைகள் அல்ல பிற. வேற எந்த சொத்துமே பெரிய சொத்தே இல்லை. ஒரு பெற்றோர்களுக்கு நல்ல சொத்து எதுன்னா அறிந்த மக்கட்பேர், தன்னுடைய குழந்தைகள் அப்படி அமைந்திருந்தால். அப்போ இதே புறநானூற்றில் ஒரு கவிதையில் ஒரு வரி வரும், ஏன் உங்களுக்கு இவ்வளோ வயசாகியும் ஒரு நரைமுடி கூட வரல அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், என்னுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் மிகச்சிறந்த நல்லவர்கள், யான் வாழும் ஊரில் அறிவறிந்த அறிஞர்கள் சான்றோர்கள் பலர் வாழ்கின்றார்கள் என்று முடித்திருப்பார். ஆக மிகச்சிறந்த மக்கட்பேறு அமைவதற்கு அதிர்ஷ்டம் காரணமா அல்லது நம்ம அதுக்காக ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறதா என்று பார்த்தீர்களே ஆனால் அது நிச்சயமாக நம்ம கையில் இல்லை. அப்படின்றது தான் அந்த யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அவங்க ஒரு பர்பஸ் காரணமாக தான் வந்திருக்கிறார்கள். அதில் அந்த வரியில், அந்த கவிதையில் இன்னொரு வரி இருக்குது, என்ன மாதிரி என் பொண்ணு வரணும், என் பையன் வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் சொல்ல, கலீல் ஜிப்ரான் சொல்கிறார், பின்ன அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் பெட்டர் எவால்வ்டு பீப்புள் என்று சொல்லுவார். என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் அருண் மாதிரி இன்னும் நிறைய ஜூனியர்ஸை பார்க்கும்போது யூ ஆர் பெட்டர் எவால்வ் ஃபார் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இளையவர்கள் நம்மளோட அதிகமான சார்லஸ் டார்வின் சொன்ன எவல்யூஷனோடு வருகிறார்கள். அவங்க தான் பெட்டர் சூட்டட் டு திஸ் லைஃப். ஒவ்வொரு விஷயமும் நடப்பது நன்மைக்குத்தான் என்று நினைத்தால் நிச்சயமாக நன்மைக்காக நடக்கும். எப்படி சார் அப்படி நினைக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். பிடித்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணால் அற்புதமாக இருக்கும். என்னது பயிற்சி அப்படின்னா மார்னிங் மிராக்கிள், காலை நேரம் அற்புதமானது, அதிகாலையில் எழுந்திருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவர்ஸ் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. சைலண்ட், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், எக்ஸசைஸ் 10 நிமிஷம், அண்ட் தென் ரீடிங், ஸ்கிரிப்லிங், ஒரு டைரி வச்சு எழுதுறது. 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கிறதுல ஆரம்பித்து இந்த விஷயத்தை நீங்கள் மறுபடியும் யூடியூப்பில் பார்க்கும்போது இதுக்கு எடுத்துக்கலாம். இது சொல்கிறவர் வந்து ஹால் எல்ராட் அப்படின்னு ஒரு ஆள். ஹால் HA, ஹால் ஓப்பனிங் ரிசப்ஷன் ஹால் மாதிரி, ஹால் HALL, எல்ராட் ELROD
ROD இவர் வந்து சொல்கிறார் சேவர்ஸ் பயிற்சி. இதில் இந்த அஃபர்மேஷனை பற்றி சொல்கிறவங்க 103 அஃபர்மேஷன் வந்து லூயிஸ் ஹே அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. லூயிஸ் ஹேவை பற்றி அந்த புத்தகத்தை பற்றி மனம் போல வாழ்க்கை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் டாக்டர் கார்த்திகேயன்றவர் எழுதியிருக்கார். ஸோ இந்த புத்தகங்கள், இந்த பயிற்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நல்லதுக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அதாவது இஃப் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது, ரூட்யார்ட் கிப்ளிங்கோடது. அந்த போயத்தில் இஃப் யூ கேன் பி ஏபிள் டு see தி மஸ்குரேடிங் வின் அண்ட் டிஃபீட், வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது அவங்க 2 பேருமே ஒருத்தர் தான், மாறுவேடம் அணிந்து வந்திருக்கின்ற வெற்றி தான் தோல்வி. ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல, ஒரு சூழ்நிலையில் எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னா அந்த மாணவர் மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமாக வாழ்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு ட்ராஜடி, வாழ்க்கையை அறிவுபூர்வமாக அணுகிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு காமெடி என்கின்ற விஷயத்தில் இந்த எல்லா விஷயங்களுமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான பாடத்தில் இருக்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி டேனியல் கோல்மேன் அப்படின்றவரோட புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்காங்க. சோம வள்ளியப்பன் அப்படின்றவர் எழுதிய இட்லியாக இருங்கள் அப்படின்ற தமிழ் புத்தகத்துலையும் அது இருக்குது. அது என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த விளையாட்டு வீரர், குதிரை ஏற்றத்தில் மிகச்சிறந்த வீரர், அற்புதமான படிக்கக்கூடியவர், அருமையாக விளையாடக்கூடியவர். அவர் பேர் டாக்டர் ராஜமுருகன். அவரோட நான் 400 மீட்டர் 100 மீட்டர்லாம் ஓடியிருக்கேன், எப்போவும் தோற்று போயிருக்கேன். அவரும் நானும் பரீட்சை எழுதணும், IAS பரீட்சை. அப்போ ஒன்றா படித்து எழுதும்போது ஒரு சூழ்நிலையில் ஒரு பேஸ்கெட் பால் ஈவினிங் விளையாடணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உடஞ்சி காலில் விழுந்து வழுக்கி விழுந்து கையில் கட்டை விரலில் அடிபட்டு உடஞ்சிருச்சு வலது கை. ஸோ அது பரீட்சைக்கு ஒரு 15 நாள் முன்னாடி இப்படி ஆனதுனால நல்லதா கெட்டதான்னு தெரியல, அது பின்னாடி கதை முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் அவர் இந்த கையில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணார். அப்படி எழுதி அந்த பரீட்சை IAS பரீட்சைக்கு இப்போ மெயின்ஸ் எழுதுறது வந்து 9 பேப்பரை எழுதணும், இன்டர்வியூ போகணும். ஸோ அந்த தேர்வில் வந்து அவர் வெற்றி பெற்றிருப்பாரா இல்லையா அப்படின்னு உங்கள் கெஸ்க்கு விட்டுறேன். நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பார்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை, அவர் வெற்றி பெறலை. அடுத்த முறை ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனார். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாறி போனார். ராஜஸ்தானில் வந்து ஒரு குதிரை பண்ணையில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பி மறுபடியும் IAS எழுதினார். அவருடைய 4-5 அட்டம் அப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவர் IAS ஆனார். 2009 IAS ஆனார். அவர் சொந்த ஊர் கடலூர். அவருக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடந்தது. அப்போ நான் காஞ்சிபுரம் கூடுதல் ஆட்சியராக இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து தங்கி போய் பொண்ணு பார்த்தாரு. மிகப்பெரிய இடத்துல விமரிசையாக கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா ட்ரைனிங் மறுபடியும் தொடர்ந்தது. அவர் கோவாவில் போஸ்ட் பண்ணாங்க. வாழ்க்கையில் கோவாவுக்கு வந்து ஹனிமூன் போகணும் விருப்பப்படுவாங்க, செசைல்ஸ் தீவு போவாங்க, சுவிட்சர்லாந்து போவாங்க. கோவாலேயே போஸ்டிங் கிடச்சி அங்கே வந்து மனைவியோடு போனார், தங்கினார். அப்போ வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. நைட்டு 11 மணி வரைக்கும் ஆஃபீஸில் கலெக்டரோட இருந்திருக்காரு. கலெக்டர் சொல்லியிருக்காரு, தம்பி நீங்கள் போங்க, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏன் இப்போ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கார். அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வாக்கில் அங்கே இருந்த ஆலமரத்தில் வந்து அவர் தூக்கில் தொங்கிட்டார். அப்போ வந்து யாருக்குமே என்ன காரணம்ன்றதே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த, நல்ல திறமைகள் வாய்ந்த, நல்ல பண்புகள் வாய்ந்த, ஒரு நல்லா படிக்கக்கூடிய, சாதித்த அவருக்கு என்ன மன கஷ்டம் அப்படின்றது தெரியல. அப்போ அடுத்த வருஷம் வந்து 2010 வந்து அந்த பேட்சில் வந்து ஒரு ஆபிச்சுரி வெளியிட்டிருந்தாங்க. டாக்டர் ராஜமுருகன் இப்போ நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ எங்களோட ஃபீலிங் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு சொல்கிறதா இல்லை என்ன வாழ்க்கையை புரிந்து கொள்ள இந்த மாதிரியான திறமைகள் என்ன திறமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனதை நாம் எவ்வளவோ படிக்கிறோம். நம்மளுடைய மனதை படிக்கின்ற ஆற்றல் மற்றும் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்ன்றோம். நம்மளை தெரிந்துக்கிட்டது பிறகுதான் நம்ம குழந்தைகள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற பாடத்தில் இருக்கிறது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். we should not allow the educational institutions to interfere in our knowledge, in our education அப்படின்ட்டு. படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாமே பள்ளியிலோ கல்லூரியிலோ கொடுத்து விடுறார்களா என்றால் இல்லை. இந்த பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன இந்த இணையதளத்தில், உலகத்தில், இன்டர்நெட் வழியாக.
நம்ம வந்து அந்த 10 நிமிட சைலன்ஸ், அஃபர்மேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மனசு, நம்ம குழந்தைகளோட மனசு எல்லாமே ஒரு நேர்மறை மனதாக இருந்து நீங்கள் எதிர்த்து சொல்கிற மாதிரியான விஷயத்தை குழந்தைகிட்ட சொன்னோமா அல்லது குழந்தைகள் எதிர்க்கணும்னு நினைக்கிற மாதிரியான மனப்பாங்களை வளர்ந்தாங்களான்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்களே, அதாவது வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருநெறின்மையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால், உண்மை இல்லை போய் உரையிலாமலால் அப்படின்னு கம்ப ராமாயணத்தில் கம்பர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அயோத்தியில் வாழ்ந்த மக்கள் வந்து திண்மை இல்லை நேர் செருநன்மை, வலிமையானவன் யாருமே இல்லை, ஆனால் எல்லாருமே வலிமையாக இருக்கிறாங்க, நேருக்கு நேர் போட்டி போகிறதுக்கு யாரும் இல்லை. உண்மை இல்லை பல் கேள்வி உங்களால், இவர் சிறந்தவர், படித்தவர், சான்றோர்னு யாரையும் சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. உண்மை இல்லை, உண்மையே சொல்கிறவங்க இல்லை, ஏன்னா பொய்ன்றதே ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான குடும்பம் நம்ம குடும்பமாக அமைவதற்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவதற்கு, அதை கற்று பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை பயன்படுத்துவோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லிட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியல. அது சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இந்த யூடியூப்பை கேட்டதுக்கு அப்புறமா வரலாம். ஒருவேளை இல்லை எல்ராடெல்லாம் பார்த்துட்டு லூயிஸே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இந்த அளவில் எனக்கும் அந்த மேடம் சொன்னாங்க, ஒரு அற்புதமான ஷேக்ஸ்பியரோட நாடகம் இருக்குது சார், இருந்து பார்த்து தான் போகணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஏற்கனவே அரை மணி நேரம் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் திரும்பி வரப்போவதில்லை. வாழ்க்கையில் வந்து நம்ம நினைச்சதை அடைவதற்கு இன்றைய நாளிலிருந்து நம்ம முயற்சிகளை எடுப்போம். அதற்கு ஒரு பாடல், ஈட்டின்னு ஒரு படம் இருக்குது. ஈட்டின்ற படத்தில் வந்து இந்த பாடல் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். எல்லா ஆரம்பமுமே ஒரு இன்றைய நிமிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. பவர் ஆஃப் நவ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. எட்கார்ட் டல்லி என்பவர் எழுதிய புத்தகம். வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகத்தில் வந்து வந்த வரிகளுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஒரு துளி மலையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை தடை தடையது இருப்பது தாண்டிடத்தான், நீ காற்றினிலே பயமீட்டியடா, கடிகார முல்லை போலே நிற்காமல் நீ ஓடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மலையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை தடை தடையது இருப்பது தாண்டிடத்தான், நீ காற்றினிலே பயமீட்டியடா. குட் லக். Thank you. Thanks for releasing the book and acknowledging our request. சார் நிறைய விஷயங்களை ஒரு சில நிமிடங்களில் இந்த நேரத்தில் சொல்லிட்டாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, மொபைல் யூசேஜ், ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பங்கள் என்ன, கேரியர் சூஸ் பண்ணுறது எப்படி, ப்ரொஃபஷனல் எப்படின்னு அவங்க லைஃபோட கம்ப்ளீட்டான விஷயங்கள். என்னை பொறுத்தவரை யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்களை அவர் மூவ் ஆகி ஜம்ப் ஆகிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் அவங்க சொன்ன விஷயங்களை யோசிச்சோ அந்த தாட் ப்ராசஸை திரும்ப போய் அசை போட்டு பார்க்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு. இதை கண்டிப்பாக பெற்றோர்களும் டீச்சர்ஸும் நாங்களும் எடுத்துப்போம்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.